இப்போது மிதுனங்கிற இடத்த மிதுனத்துக்கு உண்டான கல்வி ஸ்தானத்தை தான் சனி பார்க்குறாரு. அப்போ கல்வினா இப்போ கல்வி அப்படின்னா இப்போ இந்த 10th +1 +2 இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த இடம் தான் 4ஆம் பாவம். அப்போது அந்த இடத்த பார்க்கும்போது அந்த அடிப்படை கல்வியில் முக்கியமான டர்னிங் அது அந்த இடத்துல. ஏன்னா அடுத்து காலேஜ் போகிறதுக்கு எடுக்கக்கூடிய மார்க்ஸ்னால் 10th +1 +2 தான் இருக்கும். அதை சனி பார்க்குறதுனால அதில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அதில் ஒன்று போகும். நம்ம ஒரு மார்க் நினச்சிருப்போம், அது ஒரு மார்க் வரும். அது அந்த மாதிரி மார்க்ஸை எதிர்பார்க்க முடியாத நிலையெல்லாம் வரும். தூக்கம் பாதிக்கும். விடிய விடிய படிப்பாங்க, காலையில் பார்த்தா எல்லாம் மறந்துடும். தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா மறந்துடும். அதெல்லாம் அப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படித்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இது திருமண விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இதில் இந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது குரு வீடு. நீங்கள் நேர்மையாக நல்ல பையனாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு இப்போ சனி பெயர்ச்சியான உடனே கல்யாணம் நடக்கும். ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கும் பட்சத்துக்கு 2ஆம் தரமாக தான் திருமணம் ஆகும்.